வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 10/4/5166 நாள் 26/7/2025 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை, அதாவது அமாவாசைக்கு அப்புறமா மறுநாள் முதல் சந்திர பகவானாகப்பட்டவர் வளர ஆரம்பிப்பார். அப்படி அவர் வளரக்கூடிய அமாவாசை அன்றைய தினத்திலிருந்து 3வது நாளாக இருக்கக்கூடிய நாள் தான் சந்திரதர்சனம் 3ஆம் பிறை. அது எப்படின்னாக்கா ஒரு 100 அளவு அப்படியே ஒரு பிறை மாதிரி தெரிவார். அதை தரிசனம் பண்ணணும்னு சொல்கிறார். எதற்காக அப்படின்னா, சந்திர பகவான் வளரும் பொழுது அவன் மனோகாரகன். நம்ம மனசில் ஹிருதயத்தில் நமக்கு மனசில் என்னென்னலாம் தோன்றதோ அத்தனையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவன். அப்போ எனக்கு உடம்புல ரோமத்தில் வியாதிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் போகணும் அப்படின்னுட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு சாயந்தரம், அதாவது 6:30 மணிக்கு மேலே போய் நின்றுட்டு நீங்கள் பார்த்தேன்னா மேற்கு பக்கமாக அவர் தெரிவார். அதை பார்த்தோம்னாக்கா நமக்கு ரோமத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் போகும். இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது. இரண்டாவதாக, இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமை என்ற தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசை ஆடி மாதம் 10/4/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் 26/7/2025. காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரம் காலை 6:03 அயனம் தட்சிணாயினி. ருது கிரீஷ்ம ருது. மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசு. இது சூரிய பகவானுக்கு. சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அமாவாசை இன்னைக்கு மறுநாள்லேருந்து சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது துதியாம், துதியை திதி. 46 நாழிகை 25 வினாடி. பின்னிரவு 12:37 வரை. அதன் பிறகு திருதியாம், திருதியை திதி. இன்றைய சிரார்த்த திதியானது துதியாம், துதியை திதி.
இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக, அதாவது சூரிய வம்சாவழிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சுக்லபக்ஷ வளைவரே துதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளைவரை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும். இது ஆடி மாதமாக இருக்க, நீங்கள் ஆவணி மாதம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். அமாவாசை அன்னைக்கு மறுநாள் சந்திர பகவான் அவர் வளர ஆரம்பிக்கிறதுனால அவருக்குத்தான் முக்கியத்துவம். சூரிய பகவான் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை ஆடி மாதத்தில் அவர் அதிலே தான் இருப்பார், அவர் சஞ்சாரம் செய்வார். அதனால தான் இதில் சிரார்த்த திதி மட்டும்தான் மாறும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அனைவருக்கும் சிரார்த்த திதி ஒரே இதுதான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை, கிழமை இசைக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். 30 நாழிகை 25 வினாடி, மாலை 6 மணி 13 நிமிடம் வரை. அதன் பிறகு மகா நட்சத்திரம், மகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும், அதாவது ஆடி மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை 6 மணி 13 நிமிடம் வரை மரண யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷமானது வியசிரா, சந்திர தரிசனம், 3ஆம் பிறை, கரிநாள். இன்றைய ராகு காலமானது காலை 9 மணி 3 நிமிடம் முதல் 10 மணி 33 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 1 மணி 33 நிமிடம் முதல் 3 மணி 3 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 6 மணி 3 நிமிடம் முதல் 7 மணி 33 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. இன்றைய சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையம். இன்றைய சந்திராசிரமம் பூர்வாஷாடா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 6 மணி 5 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 8 நிமிடம் வரை சந்திராசிரமம். பூர்வாஷாடா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு நண்பகல் 12 மணி 8 நிமிடம் முதல் மாலை 6 மணி 13 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தராஷாடா நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 6 மணி 13 நிமிடம் முதல் நள்ளிரவு 12 மணி 24 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தராஷாடா நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு நள்ளிரவு 12 மணி 24 நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை 6 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து, ததாஸ்து.